ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங். ஒரு கலெக்டிவ் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். யாருடைய மெசேஜ் அப்படின்னா இது ஒரு ரெக்வெஸ்டட் டாபிக். ஒருத்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் மீனாட்சி அம்மனுடைய மெசேஜ் வேணும், கேண்டில் வேக்ஸ் ரீடிங் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை கிடையாது, 3 தடவை கேட்டாங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ. பட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எப்படி இந்த ரீடிங் வரப்போகுது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எவ்ரி டைம் நான் கேண்டில் ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் நினச்சி உட்காருவேன். அதே மாதிரி தான் இப்போ கூட நான் உட்கார்ந்துருக்கேன். ஸோ எப்படி என்ன மெசேஜ் வருதோ அது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எனக்கு ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தான் எனக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ப்ரொடிக்ஷன், உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. மீனாட்சி அம்மனுடைய மெசேஜ் என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வாட்டர் ப்ரடிக்ஷன். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. என்ன மெசேஜ்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வர்றது என்ன அப்படின்னா இது ஒரு கலெக்டிவ் மெசேஜஸ். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து குரூப்பாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இருக்கலாங்க. இது ஒரு கோயில், ஒரு ட்ரிப், இல்லை ரொம்ப நாளாக விட்டு போன ஒரு சம்பிரதாயம், ஒரு விசேஷம், குலதெய்வ ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்த விஷயம் பண்ண போகிறீங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு தெரியுது. இது நேர்த்தி கடனாக கூட இருக்கலாங்க. ரொம்ப நாளாக வேண்டுதல், ரொம்ப நாளாக இருந்த வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு உரிய வேண்டுதல் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த ஃபங்க்ஷன் இல்லை ரிலேட்டட் இந்த விஷயத்தில் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் இருந்தவங்க, இல்லை பேசாமல் இருந்தவங்க, அவங்கள நீங்கள் பார்க்காம இருக்கீங்க ரொம்ப நாளானா அவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிலருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த விஷயம் பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் தெரியுது. இது நீங்கள் மட்டும் எடுக்கிற முடிவு மாதிரி தெரியல, உங்களோட ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி சேர்ந்து இந்த விஷயம் எடுக்கணும். அவங்களுடைய சம்மதம் அப்படின்றது தேவை அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை நீங்கள் சொல்ல தயங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். பட் நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் தான் அதுக்குரிய ஒரு அது ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு தெரிய வரும். எனி சிச்சுவேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அது டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாமல், எப்படி இருந்தாலும் ஓகே, இது இப்போ அந்த டைம் வந்திருக்கு, அந்த டைமில் நம்ம பேசணும், சொல்லணும், அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வருது. வியாபார விருத்தி அப்படின்றது நடக்க போகுதுங்க உங்களுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு நடந்திருக்கும். இல்லை விருத்தி அப்படின்றது உங்களுடைய அது மணி வயசில் இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்தில் ஃபர்தராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இங்கே பண்ண போகிறீங்க. அது சின்னதாகவோ இல்லை பெரியதாகவோ, பட் அது பண்ண போகிறீங்க. ஐடியா இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி சிலருக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் இருக்குது. இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வைஸ் இல்லைனா சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் டைமிங்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒரு நேட்டிவில் போய் ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. சிலருக்கு ஃபுட்டு கூட இருக்கலாம், சிலருக்கு ஒரு சீசன் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சேஞ்ச் பண்ணி வெளியே போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈவன் தான் அவங்க மணி சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் அப்ளை கூட பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது.
இது வந்து மெயினாக சிலருக்கு வந்து அப்ராட் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, எனக்கு இங்கே கண்டினியூ பண்ண பிடிக்கல, நேட்டிவ்லேயே போய் ஒர்க் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலர் வந்து தோட்டம், ஃபார்ம் லேண்ட், ஒரு லேண்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். லேண்ட் வாங்கி போடலாமே பெருசாக அப்படின்ற மாதிரி, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இந்த பாயிண்ட் யாருக்கு சூட் ஆகுது எடுத்துங்க, பட் எனக்கு வருது. ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ஃபார்ம் லேண்ட் கட்டி ஒரு பங்களோ கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அதனால் லேண்டு பார்த்துட்ருப்பீங்க. அதுவும் வந்து உங்களுடைய ஒரு நேட்டிவில் கிடையாது, அதர் ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி இது வந்து ஒரு பெருசாக ஒரு வளர்கிற இடம், இனிமே தான் வளரணும். பட் வந்து அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலை சார்ந்த இடம், இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு அதர் லாங்குவேஜ் ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் நல்ல அமௌண்ட் சிலருக்கு வந்து ஒரு பொருளாகும். இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த விஷயம், இல்லை போகாத விஷயம் வந்து அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டிமாண்ட்ஸ் அது அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்குறவங்களுக்கு தேவை அந்த டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் அந்த பொருள் விவசாயம் சார்ந்த மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வாங்குறதுக்கு உங்களுக்கு வரலாம். ஸோ அது வந்து பெருசாக ஒரு சட்டுன்னு அது தீர்ந்துருக்கும், இல்லைனா வந்து இனிமேல் வாங்கி தான் நான் கொண்டு வரணும், இப்போ இருந்துச்சு காலம்பரை வந்துச்சு சேல் ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து திடீர்னு உங்களுடைய ரொட்டீன் மாறி இருக்கும், மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சிட்டு இருக்கலாம், ப்ரேயர்ஸ் தெரியுது, சில மேனிஃபெஸ்டிங் தெரியுது, மந்த்ராஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, சம்திங் பூஜையில் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு டெடிக்கேஷனாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. விரதம், ஃபாஸ்டிங், அதுக்குரிய ஒரு கோயில் போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி. ஓகே, அதர் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க இன் எனி ஃபீல்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வந்து படித்து முடிச்சிருக்கீங்க, ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிலேட்டட் ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணணுமோ, நெக்ஸ்ட்டு படிக்கணுமோ, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதுக்குரிய ஒரு இன்சார்ஜ் எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு உங்களை தேடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. அதே மாதிரி நீங்களும் அதுக்குரிய ஒரு முயற்சிகள் வந்து ஒரு தீவிரமாக எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இது வந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா லவ் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ். 2 பேருக்குமே யார் முதல்ல பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வருது. அதே மாதிரி வந்து அதே மாதிரி சில விஷயங்கள் விட்டு கொடுக்க முடியல. ஸோ 2 பாயிண்ட்ஸ், யார் முதல்ல பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து யார் 2 பேருமே விட்டு கொடுக்கல சுச்சுவேஷனுக்கு. ஓகே, ஸோ எப்படி இது வந்து நெக்ஸ்ட்டு போகுமா போகாதா, கடவுள் மேலே பாரத்தை போட்டிருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது. ஸோ டிவைன் மேலே நம்புறீங்க, டிவைனை நம்புறீங்க, அந்த டைமிங் நம்புறீங்க. இந்த செப்ரேஷன் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க, ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் அதில் வந்து ஒரு பெருசாக ஒரு 100% எனக்கு தெரியலை, ஒரு 50 இல்லை அது கீழே கூட இருக்கலாம். பட் சம்திங் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற கூட இருக்கலாம். மனமிட்டு பேசணும், இல்லை முன்னாடி மிஸ் பண்ணது பேசணும், இல்லை வந்து சம் கிளாரிட்டி கொண்டு வரணும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஓகே, சிலர் வந்து கேம்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம் வீட்டில். ரொம்ப நாளாக அந்த இது வாங்கணும், அதுக்கு பேர் எனக்கு வரல, ஞாபகம் வரல டக்குன்னு. இந்த கம்ப்யூட்டரில் கேம்ஸு இல்லைனா வந்து அதுக்குரிய ஏதோ ஒரு கேம்ஸுக்குன்னே தனியாக இருக்கும், அதை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ரொம்ப நாளாக அடம் பிடிச்சி
இல்லை நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு சின்ன சைக்கிள் இல்லை வந்து ஒரு லேடி சைக்கிள் இல்லைனா வந்து கேம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் நீங்கள். சிலருக்கு வந்து ஹெல்த் கான்சியஸில் வந்து ஒரு அதிகமான ஒரு நாட்டம் வந்திருக்குங்க. இது வந்து ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்க இருக்கலாம், 40+. ஸோ ரீசெண்டாக ஒரு ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து மெனக்கெடுறீங்க, என்ன சாப்பிடணும், எப்படி டயட் எடுத்துக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒரு யூடியூப் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். சிலருக்கு வந்து இங்கே பார்க்குறவங்களுக்கு சூட்டாச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வந்து இருக்கலாம். அவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனை இருக்கலாம். ரீசெண்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய இது பொறுத்த வரைக்கும் வந்து சம்திங் ஒரு இது ஒரு டெசிஷன், நல்லபடியான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஒரு விஷயத்துக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி முன்னாடி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படின்றது இருக்குது. அந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸும் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த மாதத்துக்குள்ளே அது நீங்கள் நினைக்கிற விஷயம், இது வந்து முக்கியமாக வேலை, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ், சிலருக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சிலருக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இதில் வந்து ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸும் கொடுக்க போகுது. இது வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும் மனசில், என்ன பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து இந்த மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம், கம்மிங் ஏப்ரல் டு மேக்குள்ளே நீங்கள் இந்த முடிவு எடுக்க போகிறீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்காக கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இது எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக இது வந்து ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். உங்களுடைய ஸ்கின் கேர் இருக்கலாம், உங்களுடைய ஹேர் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு டைமிங் தூங்குறதா இருக்கலாம். ஸோ சம் ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் அப்படி கூட தெரியுது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு போகாத இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போகல, இனிமேல் நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த கடைக்கு போய் நான் ஷாப் பண்ணணும், இந்த கடையில் போய் இந்த ட்ரெஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மீட்டிங் தெரியுது. மீட்டிங் வந்து இது பிஸ்னஸ் மீட்டிங், ஃபேமிலி மீட்டிங், எது வேணாலும் இருக்கலாம். பட் இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க இது முன்னாடி சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம். ஒருத்தவங்களோட காதில் நம்ம சொல்லும்போது அந்த வேர்ட் அந்த லாஸ்ட்டில் வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ சம்திங் வந்து அது வந்து ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களை பற்றி மற்றவங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு செட் ஆகுது எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து ரவுண்ட் வரும்போது, அது வெளியே வரும்போது அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. பட் மேபி உங்களுக்கு ரீச் கூட அந்த வேர்ட்ஸ் ஆகிருக்கும், அந்த சென்டென்ஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு அந்த என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது கூட ரீச் ஆகிருக்கும். பட் அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து பேசிடுங்க. ஓகே, ஸோ அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது தெரிய வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இடம், அது என்னென்னா ஒரு கோபுர தரிசனம் அப்படின்ற மாதிரி கிடைக்க போகுது உங்களுக்கு. அது வந்து ரேராக, ஏன்னா வந்து இது நினச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அது வந்து நடக்க போகுது, கோபுர தரிசனம். ஓகே, இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத கோயிலாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து அங்கே போய் கும்பிட போகிறீங்க, சாமி கும்பிட போகிறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நான் ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்துக்கு போகிறீங்க. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு வைப் வருது. ஓகே,
ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா, ஓவரால் உங்களுக்கு நல்லா தாங்க பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சம்திங் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து தெரியுது. அதே மாதிரி வந்து முன்னாடி இருந்த அந்த லேசினஸ் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களை ஒரு மோல்டு பண்ணி வெளியே வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து நல்ல சான்சஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க. அது வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், ஃபேமிலி க்ரோத்தில், உங்களுடைய ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாமே ஒரு சூட் ஆகும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இது வந்து ஒரு ட்ரூ அது வந்து நீங்கள் ஒரு நம்புகிறீங்க, மனசார நீங்கள் நம்புகிறீங்க. சில விஷயங்கள் ஒரு அன்ஃபேவர் விஷயம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் பெருசாக அங்கே வந்து ஒரு மைண்ட் செலுத்தலை, நீங்கள் வந்து அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இங்கே மெசேஜ் வருது. ஸோ சம் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்தே வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, சம்திங் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கேட்க போகுது. கிஃப்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கன்ஃபர்மேஷன், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிஃப்ட். முக்கியமாக இது வந்து ஒரு குட்டி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம், ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொல்லலாம், விக்கிரகம் இல்லைனா வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அது சாமி படமாக இருக்கலாம், ஒரு கணேஷன், புத்தா, இல்லைன்னா வந்து சிவன், காட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ட்ரெஸ் கூட இருக்கலாங்க. ஒரு 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 கிஃப்ட் அப்படின்றது கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். மீனாட்சி அம்மனுடைய மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.